கழுவாம அப்படியே வச்சிருந்திருக்க. நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன்மா. வா. அல்ஹம்துலில்லாஹ், உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. அர்-ரஹ்மான் இஸ்லாமிய காலேஜ் சார்பாக மன அழுத்தம் இல்லா தலைமுறையை உருவாக்கும் என்ற தலைப்பை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு நம்முடைய ஸ்பெஷல் ட்ரைனர், பவர்ஃபுல் ட்ரைனர் நுஹாசிஸ் அவங்கள வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க டிசிபி, எம்டிசிசி அண்ட் நுஹா ஹீலிங் சென்டர் இப்படி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வெல்கம் சிஸ்டர், உங்களை வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக. ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இந்த ஒரு அழகான வாய்ப்பை உங்களுக்கும் சரி எனக்கும் சரி கொடுத்த ஏக இறைவனுக்கும், அர்-ரஹ்மான் இஸ்லாமிக் காலேஜ் மற்றும் ஹாப்பி மைண்ட் ஹாப்பி லைஃப் ஷரீஃபா பானு சிஸ்டர் NIPR பேட்ரான் அவங்களுக்கும், இன்னும் கோஅட்மின் நூறு நிஷா சிஸ்டர், இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுடைய உழைப்புகள் இருக்கு. இவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரைனர்ஸ் எனக்கு முன்ன ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில நாம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, பவுண்டரிஸ். பவுண்டரிஸ்னா என்ன? The foundation of healthy relationshipனு சொல்லுவோம். இந்த எல்லைகள் அமைக்கிறது மூலமா ஒரு பாசிட்டிவான ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பை ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் நம்ம கொண்டு வர முடியும். இந்த எல்லைகள் அமைக்கிறது மூலமா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை எல்லோரோடும் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமா இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம பேச வந்திருக்கோம். சரி, பவுண்டரிஸ்னா என்ன? எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு பகுதியிலையும் நமக்கு தேவையான எதிர்பார்ப்புகளையும் சரி தேவைகளையும் சரி எதிர்பார்ப்போம். இந்த தேவைகள் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்மள பாதுகாப்பா நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல்ல அந்த உறவுல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும். சரிங்களா? ஏண்டா எல்லா உறவுகள், நண்பர்கள் மத்தியிலையா இருக்கட்டும், குடும்ப உறவுகளா இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், கணவன் மனைவி அப்படிங்கிற இந்த உறவுகளா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே எல்லா உறவுகள்லையுமே ஒரு பாதுகாப்பு தன்மையும் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்தா மட்டும்தான் அந்த உறவு கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் நீடித்து செல்லும் அப்படின்னு தானே.
இப்ப இதுக்கு முக்கியமா இந்த பவுண்டரிஸ் நம்ம ஒரு சில எல்லைகளை முன்வைக்கிறது மூலமா இரண்டு தரப்புலயுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். சரி, இந்த பவுண்டரிஸ் நிறைய 8 வகைகளை பிரிக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா இன்டெலெக்சுவல் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள் இது எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுக்கணும். சரிங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்குமே என்ன எல்லாருமே ஒரே எண்ணத்திலேயோ ஒரே மனநிலையிலோ இருக்க மாட்டாங்க. எப்படி நம்ம கையில 5 விரல் வித்தியாசமா இருக்கோ அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வித்தியாசமான எண்ணங்களை கொண்டவர்களாக, சிந்தனைகளை கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணணும், ஒவ்வொருடைய சிந்தனைக்கும் ஒவ்வொருவருடைய கருத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதை இகழ்ந்து பேசவோ இல்ல குற்றப்படுத்தவோ கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப ஒரு விஷயம் உங்களுடைய பாயிண்ட்ல நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். ஆனா இதுல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இல்ல நம்மகிட்ட யாராவது சொல்றாங்க அப்படிங்கும்போது அதை நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தணும். அதை விட்டுட்டு திட்டிக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு அவர்களுடைய அந்த பார்ட்னருடைய எண்ணங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? ரெண்டாவது என்னன்னா எமோஷனல் பவுண்டரிஸ் சொல்லுவோம். அது என்ன எமோஷனல் பவுண்டரிஸ்? நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது, ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான் அந்த எமோஷனல் பவுண்டரிஸ் சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய எனர்ஜியை வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லா ஒரு ஆரோக்கியமான முறையில கொடுக்க முடியும். இப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்ப ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இப்ப 2 பேருக்கு மத்தியில. அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு சில கோபமான சூழ்நிலை ஏற்படுது. அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, ஐ நீட் டைம் டு காம். நம்ம இப்ப பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நான் அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 பேருமே அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எண்ணம் என்னது, இந்த தவறான எண்ணங்கள், கோபம் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாமே அப்படின்னு சொல்றதுதான். சரியா? இப்ப இதுல அன்ஹெல்த்தி என்ன நடக்கும்? இப்ப பொதுவா நிறைய பேருக்கு மத்தியில என்ன நடக்குது, நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம், ஒரு டென்ஷனான சூழ்நிலை வந்தா எல்லாத்துக்கும் நீதான் காரணம், நீதான் இதெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவங்க மத்தவங்க தலையில என்ன பண்ணிடுவோம், ஒண்ணு நாம கட்டுவோம், இல்ல நம்ம மேல யாராவது கட்டுவாங்க. இந்த மாதிரியான இருக்கிறது ஒரு அன்ஹெல்தி பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் பிசிக்கல் பவுண்டரிஸ். பிசிக்கல் பவுண்டரிஸ் அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்க, நம்முடைய உடல் அப்படிங்கிறது நமக்கான உடல். சரியா? இந்த இடத்துல நம்முடைய என்ன பண்ணலாம், அது நம்முடைய ஒரு பர்சனல் ஸ்பேஸ். அதை யாரு தொடலாம், யாரு நமக்கு மத்தியில உள்ள வரலாம் அப்படிங்கிறது அது நம்மளுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த இடத்துல நாம என்ன பண்ணணும், இது நம்ம என்ன பண்றோம், இது இல்லீகலான ரிலேஷன்ஷிப், அதை நம்ம பத்தி பேச வரல. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு பொதுவான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இருக்கட்டும், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பிசினஸ் பார்ட்னர்ஸ் கையை ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, ஹக் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வெளி கலாச்சாரத்துல இருக்குதுல்ல, இந்த இடத்துல ஒரு சிலருக்கு என்ன ஆகும், ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷன் வரும். இந்த இடத்துல நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய பர்மிஷனை கேட்டுட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றதா இருக்கலாம், இல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹக் பண்றதா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? இப்ப அவங்களோட பர்மிஷன் இல்லாம இருக்கும்போது அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஃபீலை அவங்களுக்கு ஏற்படுத்தும். 4வது கம்யூனிகேஷன் பவுண்டரிஸ் சொல்லுவோம். கம்யூனிகேஷன் பவுண்டரிஸ்னா என்ன, ஒருத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்க, ஒருத்தவங்க அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்களுடைய அந்த இப்போ ஒருத்தவங்களை நம்ம பேச போறோம்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய நேரம் என்ன, நேரம் காலம் தெரியாம நமக்கு நேரம் கிடைச்சிருச்சு, ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்னு நமக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்க கூடாது. இல்ல நம்மள்ட்ட யாராவது பேசுறாங்கன்னா அதுக்கு அனுமதிக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், குறிப்பிட்ட நேரம் இது என்ன பண்ணலாம், பேசலாம். இல்ல நம்ம கிட்ட என்ன பண்றோம், ஒரு டென்ஷனோட வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் 2 பேருமே ஒரு ஃப்ரீ ஆன பிறகு, ஒரு கூல் டவுன் ஆன பிறகு பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. 2 பேருமே பேசும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல 2 பேருமே அந்த கருத்துக்களை ஆமோதிக்கும் போது அந்த உறவு வலுப்படும். இந்த இடத்த அதை விட்டுட்டு நமக்கு கத்திக்கிட்டோம், எனக்கு பிடிக்கல நீ பேசாத, டென்ஷன் ஆக்காத, எப்ப பாரு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளயா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லயா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த உறவு அது வந்து என்ன தள்ளி வைக்கக்கூடியதாக, பிரிக்கக்கூடியதாக அமையும். அப்ப எதுவா இருந்தாலும் அழகான முறையில கையாளும் போது அந்த உறவுகள் நீண்ட நாள் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பினான்சியல் பவுண்டரிஸ்.
பவுண்டரிஸ் இதுல பெரும்பாலும் ஆண்களுக்கு உள்ள கருத்து இல்ல கணவன் சம்பாதிக்கும் போது கணவனுக்குள்ள கருத்தா இருக்கலாம், இல்ல ஒரு ஆணுக்கா இருக்கலாம், இல்ல மனைவியும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு மத்தியில அவங்க கணவனுக்கு மத்தியில இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இந்த இடத்துல என்ன பண்ணா விட்டு கொடுத்து ஒளிவு மறைவு இல்லாம 2 பேரும் நான் இவ்வளவு சேலரி எனக்கு வருது, இதை நான் இவ்வளவு நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இவ்வளவு சேவ் பண்ணுவோம் அப்படின்னு 2 பேருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது ஒருத்தவங்க தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே அதை வெளிப்படையா மறைக்காம நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் இவ்வளவுதான் இல்ல ஒரு குறிப்பிட்ட தொகை தான் சொல்லுவாங்க, பாதியே மறைச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாம வெளிப்படையான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அது என்ன ஆகுது, நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்றதுலயா இருக்கட்டும், சேவ் பண்றதுலயா இருக்கட்டும், ஒரு விஷயத்த ஒரு பொருளை வாங்கும் போது 2 பேருடைய தலையீடு இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஒரு அழகான சுமூகமான அந்த உறவு வலுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல அன்ஹெல்த்தியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பணம் ஒரு மிச்ச பணத்தை என்ன பண்றது மறைக்கிறதோ இல்ல ஒழிக்கிறதோ, இல்ல நீ இதை செய்யக்கூடாது, இதை நீ உன்னுடைய பேரண்ட்ஸ் சைடுக்கு நீ கொடுக்க கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணக்கூடாது, சேரிட்டிக்கு நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னது அன்ஹெல்த்தின்னு சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து முடிவெடுங்க அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்களை சேவ் பண்ணி நல்ல விஷயங்களுக்கு அதை செலவு பண்ணலாம், இல்ல உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது உதவுற மாதிரி நீங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 4வது அடுத்து டைம் பவுண்டரிஸ். டைம் நம்முடைய நேரம், நமக்கான நேரம் அப்படிங்கிறது எனக்கு இந்த நேரம் எனக்கு வேணும், எல்லா நேரத்திலயும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது செலவு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொரு உறவுகள்லயும். இல்ல அப்படின்னா நேரத்தை கொடுக்கவே மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள அட்டென்ஷன் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பார்ட்னர் இவங்களுக்கான அட்டென்ஷனே கொடுக்க மாட்டாங்க. இல்ல நான் பிஸி, என் நேரமும் பிஸி, எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணணும், நாம எனக்கு இந்த நேரம் இது எனக்கான நேரம், இந்த இடத்துல எனக்கு தனிப்பட்ட நேரத்தை கொடு. இப்ப ஒரு பார்ட்னர் அப்படிங்கும் போது நாம என்ன பண்ணலாம், எனக்கு நீங்க நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த நேரத்தை எனக்காக கொடுங்க அப்படிங்கும் போது நம்ம 2 பேருக்கும் உள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும், நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு 2 சைட்லயுமே ஒரு காம்னஸோட நம்ம கொடுக்கும்போது அது சரியா வரும். அடுத்து ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ். ஸ்பிரிச்சுவல் பவுண்டரிஸ் என்ன அப்படின்னா இறை சிந்தனையில என்ன பண்றது, ஒரு எல்லைகளை நான் இந்த விஷயங்கள் செய்வேன், நீங்களும் இதை செய்யணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணலாம், அவங்க செய்யணும்னு நினைச்சா இன்டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லையா அவங்க செய்யட்டும், அவங்களுக்கு எப்ப தோணுதோ அதை செய்யட்டும், கடமையான விஷயங்களை தவிர. சரியா, கடமை இல்லாத விஷயங்களை அவங்களுக்கு தோணுதோ நேரங்கள்ல அவங்க செஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் பண்ணாம நம்ம பண்ணலாம். அவங்களுடைய நம்பிக்கையில நம்ம குறுக்கிடாம நம்ம என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இறை சிந்தனையே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து கணவன் மனைவி இதுக்குள்ள, சரிங்களா, இது வேற விஷயத்துல நம்ம யோசிக்க கூடாது, இது கணவன் மனைவிக்குள்ள உள்ள விஷயம் அப்படிங்கும்போது செக்ஸுவல் பவுண்டரி சொல்றாங்க. இந்த இடத்துல 2 பேருக்குமே தனிப்பட்ட அந்த எண்ணம், மதிப்பு, அந்த உணர்வுகள் இதெல்லாமே 2 பேருக்குமே திருப்தியை தரக்கூடியதா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப அந்த அந்த நேரங்கள்ல எனக்கு நமக்கு யாருக்கோ அதுல ஒரு ஆளுக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்ல அப்படின்னா அதை வெளிப்படையா சொல்லணும். வெளிப்படையா சொல்லாம இருந்தோம் அப்படின்னா அது பின்னாடி வேற விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். இப்ப அப்படி வெளிப்படுத்த சொல்றாங்க அப்படின்னா சரி, அதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த உறவுல என்னது ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும். அதை விட்டுட்டு சொல்லாம மறைச்சு பின்னாடி என்ன பண்ணக்கூடாது, அது ஒரு பெரிய விஷயமா மாற விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அன்ஹெல்த்தி என்னன்னு பார்க்கும்போது அவங்க அந்த மாதிரி சொல்லும் போதும் ஒரு ப்ரெஷர் பண்ணி இல்ல அவங்களுடைய அந்த மதிப்புக்கு நம்ம இடம் கொடுக்காத போது அது வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து ஒரு ஒர்க் ஷீட் பண்ணலாமா, உங்க கையில நோட் புக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ஒர்க் ஷீட். இல்ல அப்படின்னா இதை நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம், நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கோம் அப்படிங்கிறது, நம்ம பாதுகாப்பா இருக்கிறோமா, நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, நம்ம எந்த இடத்துல தவற விடப்படுறோம் அப்படிங்கிறத நமக்கு நாமளே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷீட் தான் இது. சரியா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, உங்களுடைய பேர் உங்களுடைய தேதி இந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க யாரு கூட பவுண்டரிஸ செட் பண்ண, நம்ம இவ்வளவு தூரம் பார்த்தோம்ல, அந்த இடத்துல நம்ம யார் கூட அந்த பவுண்டரிய நம்மளுடைய எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம பயப்படுறோம் இல்ல தயங்குறோம் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த உறவு, அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், எந்த இடத்துல நம்முடைய தேவைகள் நம்முடைய உரிமைகளை நம்ம வெளிப்படுத்த பயப்படுறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா, யார நீங்க பயப்படுறீங்களோ அவங்கள என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம்.
செகண்ட் என்ன சொல்றாங்க, டைப்ஸ் ஆஃப் பவுண்டரிஸ் ஐ ஸ்ட்ரகிள் டு செட் வித் த பர்சன். அந்த பர்சன் கிட்ட எந்த மாதிரியான பவுண்டரியை நம்ம பிக்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. பினான்சியலாவா, எமோஷனலாவா, பிசிக்கலாவா, இல்ல டைம் சம்பந்தமா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும்ல, அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்ல அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மத்தியிலயோ அது என்ன இருக்கு அப்படிங்கறத, எந்த எதுக்கு எந்த விஷயத்துக்கு நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படிங்கறத என்ன பண்றாங்க, கேக்குறாங்க. மார்க் பண்ணிக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இப்ப நான் வந்து அந்த பவுண்டரிய வந்து நான் செட் பண்ணலாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான எல்லைகள் இருக்கு. இந்த எல்லைகள் நம்ம குறி வைக்கலாட்டி, நம்ம அத குறிப்பிடாம இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், என்ன மாதிரியான விளைவுகள் அந்த மனிதரோட ஏற்படும்னு கேக்குறாங்க. இப்ப சண்டையா போகும், இல்ல பேச்சுவார்த்தைகள் குறையும், நெருக்கங்கள் குறையும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்ல நமக்கு. இப்ப உங்க கூட இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணலாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்காலத்துல நடக்கலாம், இல்ல இல்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும்ல, அது என்ன பண்ணலாம், நீங்க நோட் பண்ணலாம். நோட் பண்ணலாமா? ஓகே. சேட் பாக்ஸ் என்ன அமைதியா இருக்க மாதிரி இருக்கு, ஆக்டிவா வைங்க. ஓகே, டன். அப்ப அடுத்து என்ன கேக்குறாங்க, இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹெல்த்தியான பவுண்டரிய நான் செட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பவுண்டரி இல்லாத விளைவு என்ன நடக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப ஒரு பவுண்டரி செட் பண்ணி நடந்தா கண்டிப்பா அந்த இடத்துல பீஸ், ஹாப்பினஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே. ஏன்னா 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு, நல்ல உணர்வுகள் வெளிப்பாடு இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு மன மகிழ்ச்சி, மன நிம்மதி, ஒரு ஆரோக்கியமான உறவுகள் இருக்கும். அப்படிதானே? அத நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, எந்தெந்த வகையில எல்லாம் பவுண்டரி செட் பண்ணாதது இது வரைக்கும் என்னைய கஷ்டப்படுத்தி இருக்கு, காயப்படுத்தி இருக்கு, இது எனக்கு முன்னவே தெரிஞ்சிருந்தா இந்த இவ்வளவு விஷயங்கள்ல நான் என்ன பண்ணிருக்கலாம், கஷ்டப்படாம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதை நோட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பிரசன்ட்ல நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு எது தோணுதோ அதை என்ன பண்ணிக்கலாம், ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்க திருப்பி பார்க்கும்போது அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம், அதை யோசிக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாம வந்து ஒரு அஃபர்மேஷன், ஓகே, எனக்கு இதை நான் சொல்லிக்க விரும்புறேன், இந்த விஷயத்த என் மனசுக்கு நானே செல்ஃபா சொல்லிக்கணும், அது எனக்கு மோட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வரி. இந்த எல்லைகள் அமைக்கிறதுல நான் இதை செஞ்சேன் அப்படின்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய, இப்ப நான் பேசக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு சுற்றி தவறு நடக்கும் போது நான் அதுல பேசணும், தைரியமா எனக்கு பேசக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு நம்ம நமக்கு சொல்லிக்கலாம். இல்லையா, எனக்கான தேவையா இத என்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்ல அந்த பார்ட்னர்ட்டையோ நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி நமக்கு நாமளே உறுதிப்படுத்திக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை செய்யலாம். பி பிரேவ். சூப்பர். அனு சொல்லியிருக்காங்க, பி பிரேவ், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் நமக்கு நாமளே செல்ஃபா மோட்டிவேஷன், நம்மளை சுத்தி மோட்டிவேஷன் கிடையாது, நமக்கு நாம ஃபர்ஸ்ட் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும், மத்தவங்களையும் நாம மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். சரியா? இருக்கலாமா? எல்லாம் எழுதிட்டீங்களா? தைரியமா இருக்கணும். சூப்பர். ஓகே. சரி. இப்ப இந்த மாதிரி எல்லைகள் அமைக்கிறதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இன்மை கண்ட்ரோல் நம்ம கையில என்னென்ன இருக்கு பார்க்கலாமா? நம்ம கையில, ஏன்னா எல்லாமே வேற விஷயம் நம்ம கையில இருப்போம், நம்ம கையில உள்ள விஷயத்தை யோசிக்கலாமா? என்னென்ன? பிலீவிங் காட்ஸ் வேர்ட்ஸ், இறை நம்பிக்கை, இறைவனுடைய வார்த்தை இருக்கு, அதை நம்புவோம், இறைவனுடைய வார்த்தைகளை நம்ம நம்புவோம், அதை செயல்படுத்துவோம், இது நம்ம கையில தானே இருக்கு. அடுத்து நம்முடைய செயல்கள், நாம செய்யக்கூடிய செயல்கள் நன்மையானதா தீமையானதா அப்படிங்கிறது என்னது, அதுவும் நம்ம கையில தான் இருக்கு, நாம எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து போல்ட் பிரேயர், ஒரு தைரியமான இறை நம்பிக்கை, ஒரு ஸ்ட்ராங்கான பிரேயர் நம்ம முன்வைக்கலாம்ல, நம்முடைய இறைவன்ட்ட நம்ம முன்வைக்கலாம். அப்படிங்கும்போது இது நம்ம கையில தான் இருக்கு. மத்தவங்களாம் நமக்காக வந்து உட்கார்ந்து எப்போதும் ப்ரே பண்ணிட்டு இருக்க முடியும்? இல்ல, நம்ம தைரியமான பிரேயரை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு போல்ட் பிரேயரை நாம வைக்கலாம், இது நம்ம கையில இருக்கு.
அடுத்த விஷயம் லவ்விங் பீப்புள். நாம யார நேசிக்கணும், யார நேசிக்க கூடாது அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. மத்தவங்க நம்மள வந்து வற்புறுத்த முடியுமா? அது நம்ம கையில. நம்முடைய எண்ணம், ஓகே இவங்க நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நாம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், நேசிப்போம். இல்ல வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அந்த நேசங்கிறது இல்லாம போயிடும். அதனாலதான் எப்போதும் என்ன பண்ண சொல்றாங்க, நல்லதே நினைங்க, நல்லதே யோசிங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் டேக்கிங் மை தாட்ஸ் கேப்டிவ். என்னுடைய எண்ணம் அப்படிங்கிறது அதை நான் தான் கொண்டு வரணும். அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம், நல்ல விஷயங்களா இருக்கலாம். அப்ப நம்ம நல்ல விஷயத்தை செய்யும் போது, நம்மளுடைய எண்ணம் நல்லா இருக்கும்போது எல்லாமே நன்மையானதா அமையும் அப்படிங்கறத என்ன பண்ணணும், நம்ம முக்கியத்துவம், நம்முடைய எண்ணங்கள் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கறத ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், நேர்வழியில நடக்கிறது. நல்ல ஒரு சரியான பாதையில நடக்கிறது, தீமையான விஷயங்களை தவிர்க்கிறது அப்படிங்கறதும் நம்ம கையில தான் இருக்கு. அப்ப நம்ம இந்த விஷயத்த நம்ம கையில இருக்கு. அப்ப அதை நம்ம சரியா செய்யணும். அடுத்த விஷயம், நமக்காக நாம செலவிடக்கூடிய நேரத்துல, நமக்கான தனிப்பட்ட நேரத்துல நாம எப்படி அந்த நேரத்தை போக்கஸ் பண்றோம், எதை நோக்கி நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நம்ம கையில இருக்கும்போது எதுக்கு நம்ம தேவையில்லாம நமக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை நாம யோசிக்கணும், சொல்லுங்க பாப்போம். அதை செய்யறதுனால தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வருது. சரி, இப்ப அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல், இப்ப நமக்கு வெளியே இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாமா? மத்தவங்க செயல்கள், அது நமக்கு வெளியே தான் இருக்கு. ஏன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கு, நமக்கு வெளியே இருக்கு. அவங்க இது இப்படி செய்வாங்களோ, அப்படி செய்வாங்களோ அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. அவங்களுடைய செயல் நம்மளை கஷ்டப்படுத்துது நினைச்சா மட்டும்தான் அது கஷ்டப்படுத்தும். இல்ல, அது அவங்க பாயிண்ட்ல நம்ம யோசிக்கும் போது அது என்ன பண்ணாது, நம்மள மிகுந்த அளவுக்கு அந்த கஷ்டங்களை கொடுக்காது. நம்ம அடுத்த நல்ல விஷயங்கள் நோக்கி போயிட்டு இருப்போம். சரிங்களா? அப்ப மத்தவங்க என்ன செஞ்சாலும் சரி, அது அவங்களுடைய செயல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடணும், கடந்து போய்க்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய உருவாக்கலாமா? சேஞ்சிங் பீப்புள். அடுத்து சொல்றாங்க மாறிக்கொண்டே இருக்காங்க மனுஷன். என்னது ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா இல்ல, மாறிக்கிட்டே, ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நேரம் நன்மையான நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு சில நேரம் தவறான புரிதல்கள்னால நம்மள என்ன பண்ணுவாங்க, தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கும். இங்க என்னது, ஒரு நல்ல புரிதல் இருந்தா எல்லாமே நன்மையானதா அமையும். புரிதல் குறையும் போது அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஓப்பனா பேசிடணும். பேசல அப்படின்னா அது வேற மாதிரி ஆகிரும். சரியா? அப்ப அந்த மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நாம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. மனுஷங்களே அப்படிதான் அப்படின்னு அப்படியே கடந்து போகக்கூடியவங்களா இருக்கணும். சரிங்களா? ஃபியூச்சர், எதிர்காலத்தை பத்தி, எதிர்காலத்துல என்ன நடக்கும், இது என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிகழ்காலத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், தொலைச்சிருவோம். அதே மாதிரி பாஸ்ட பத்தியும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம யோசிக்க கூடாது. பாஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஃபியூச்சர் நடக்க போகுது. நம்மள்ட்ட இப்ப என்ன இருக்கு, பிரசன்ட் இருக்கு. இந்த பிரசன்ட்ல நாம என்ன பண்ண முடியும், நன்மையை செய்ய முடியுமா, நல்ல விஷயங்களை செய்ய முடியுமா, நம்மளை கஷ்டப்படுத்தாம மத்தவங்களுக்கு உதவ முடியுமா, சந்தோஷமா இருக்க முடியுமா, அதுக்கு என்ன வழியோ, நோய் இல்லாம இருக்கணுமா, அதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும். சரியா? அடுத்து காட்ஸ் டைமிங். இறைவனுடைய எந்த விஷயமா இருந்தாலும் அது இறைவன் கிட்ட இருக்கு, அவனுடைய விஷயம் அவன் கிட்ட இருக்கு, அது எதுவா இருந்தாலும் நன்மையானதான் இருக்கும் அப்படின்னு இறைவனுடைய விஷயத்த நம்ம விட்டுறணும், இறைவன் கிட்ட விட்டுறணும். சரியா? அதே மாதிரி மத்தவங்க என்ன செய்யறாங்க, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சா நமக்கு தான் தூக்கம் போகும். சோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத மட்டும் யோசிக்கலாமா? ஓகே. when growth happens, நாம எப்படி வளர்ச்சி அடைவோம், நம்முடைய வளர்ச்சி முன்னோக்கி இருக்குமா, நம்முடைய வளர்ச்சி எப்படி போகும் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நாம செயல்படக்கூடிய விதத்துல தான் இருக்கு. சரியா? பாஸ்ட் நம்ம பார்த்தோம், கடந்த காலம். அதையுமே என்ன பண்ணக்கூடாது, நாம அதை யோசிச்சு நம்முடைய நிகழ்காலத்தை தொலைக்க கூடாது. சரி, இப்ப இந்த பவுண்டரிஸ நம்ம ஒரு சில கான்செப்ட்ஸ வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க, செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன, டியர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டியர் மேன் என்ன, அது ஒரு லெட்டர்ஸோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். டி அப்படிங்கிற வேர்ட் டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லும். நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை தெளிவா ஒரு அழகான முறையில மற்றவங்களை குற்றம் சாத்தாம அதை என்ன பண்ணணும், விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து இப்ப என்னுடைய போனை செக் பண்றீங்க அப்படின்னா என்னட்ட கேட்டு செக் பண்ணுங்க, கேட்காம செக் பண்ணாதீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம், ஓபன் அப் பண்ணலாம். சரியா? இப்போ ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க, நீங்க ஒருத்தவங்க கத்தும் போது கொஞ்சம் அமைதியா பேசலாமே,
நீங்க இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் பொறுமையா பேசலாமேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏற்ற இறக்கம் இருக்கா இல்லையா? தெளிவான முறையில டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன? எக்ஸ்பிரஸ். நம்முடைய ஃபீலிங் என்ன அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும்? எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அத மரியாதையோட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து என்னது டென்ஷன் இல்ல, நான் அத வந்து அக்ரெசிவா காட்டக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு மரியாதையோட எனக்கு இது பிடிக்கல இது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? ஆஹ் அவங்களுக்கு சொல்ல வைக்கலாம். இல்ல மத்தவங்க நம்மள்ட்ட சொல்லல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இப்படி சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய ஃபீலிங்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். நீங்க இந்த மாதிரியான செயல்கள் செய்யும் போது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசும்போது நான் என்ன பண்றேன்? ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாவும் மரியாதை இல்லாமே நான் நினைக்கிறேன். எனக்குன்னு மரியாதைகள் இருக்குதானே, நானும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும் தானே, எனக்கு இதை செய்யுங்களேன், இதுக்காக இதை செய்யுங்களேன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? அந்த உறவுகள்கிட்ட நம்ம சொல்லலாம். நீங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி நான் வந்து உணர்றேன். அப்ப இதெல்லாம் மாத்திக்கலாமே அப்படின்னு ஒரு மரியாதையோட நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அசெட்ஸ். அசெட்ஸ்னா என்ன? நம்முடைய தேவைய தைரியமா என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. அதை போட்டு எரிச்சலூட்டுற வகையில இல்லாம அமைதியான முறையில, அழகான முறையில உங்களுடைய தேவையை நீங்க என்ன பண்ணுங்க? கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ நீட் யூ ஆஸ்க் மீ பிஃபோர் செக்கிங் மை மெசேஜஸ். என்ன பண்ணு? இப்போ தேவையில்லாம மத்தவங்க பர்சன்ஸ் எடுக்கும்போது, நம்மளுடைய மெசேஜஸ், போன்ஸ் இத மாதிரி எடுக்கும்போது என்ன பண்ணுச்சு? மெசேஜ் பார்க்கும்போது கேட்டுக்கவேன் அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் டாக் காம்லி வென் வி டிஸ்கஸ் இஷ்யூஸ். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அமைதியான முறையில அழகான முறையில கேட்கலாமே, எதுக்கு ஃபர்ஸ்ட் டென்ஷனை ஏத்தணும்? அந்த மாதிரி என்ன பண்ணலாம்? நம்ம கேட்கலாம். அப்ப DEA மூணையும் பார்த்திருக்கோம். அடுத்து ஃபோர்த் ரீஎன்ஃபோர்ஸ். நம்முடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு விஷயம் நம்மளுடைய எண்ணங்கள், இந்த நம்முடைய எல்லை வந்து நம்ம மரியாதை தெரிவிக்கும் போது அதனுடைய விளைவு என்ன பண்ணலாம்? பாசிட்டிவான நடக்கும்ல. இப்ப நம்ம இந்த மீட்டிங் அட்டன் பண்றோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், ட்ரைனிங் அட்டன் பண்றோம். இப்ப எதுக்கு நேரத்தை போட்டு வீணடிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அந்த இடத்துல பண்ணலாம். இல்ல, இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து பார்க்கும்போது நமக்கு நம்முடைய லைஃப்ல ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கும், நான் ஹாப்பியா ஆகுவேன், எனக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் இப்படின்னு இதனுடைய பாசிட்டிவ் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, அவங்களும் சேர்ந்து இதை ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சரியா? இல்ல அதை விட்டு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு போச்சு. அப்ப என்ன பண்ணணும்? இதுல நம்ம சொல்லலாம். when you respect my privacy, நீ இது எனக்கு தனிப்பட்ட உரிமை, அத வந்து என்ன பண்ணுங்க? அத வந்து நீங்க மதிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும், உங்கள்ட்ட சொல்லும் போது நான் வந்து ரொம்ப நிறைய சொல்றேன், ஷேர் பண்ணும் போது என்ன பண்றேன்? நான் சேஃபா ஃபீல் பண்றனால உங்ககிட்ட நிறைய விஷயங்களை என்னால ஷேர் பண்ண முடியுது ஃப்ரீயா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். இஃப் we talk calmly our bond will stay strong. இப்ப நம்ம அமைதியா பேசணும்னு வைங்களேன், கத்தி டென்ஷன் ஆக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டென்ஷன் தான் மிஞ்சும். இப்ப நம்ம அமைதியா பேசணும், நம்ம ஓகே இவங்க நமக்காக இருக்கிறாங்க, இந்த உறவு நம்ம ஃப்ரெண்ட், இவன் நம்ம பிரதர், இவங்க நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃப் அப்படிங்கும் போது அந்த பாண்டிங் என்ன ஆகும்? இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தோணும். சரியா? அடுத்து மைண்ட்ஃபுல். எந்த நம்முடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி போகணும். அதை விட்டுட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா அதுல உள்ள பூந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல உள்ள பூந்து என்ன பண்ணுவோம்? நம்மளே நம்முடைய மரியாதையே போட்டு குலைக்காம அந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்முடைய பாயிண்ட் எதுவோ, நம்முடைய கோல் எதுவோ அதை மெதுவா ரிப்பீட்டடா நம்ம அமைதியான முறையில சொல்லும் போது ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுக்க கூடிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பாயிண்ட் எனக்கு புரியுது, அது எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு இது செய்யணும், இது செஞ்சா இந்த மாதிரியான விளைவுகள் இருக்கு, அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னு நம்முடைய பாயிண்ட் நம்ம எடுத்து வைக்கும் போது அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பா. சரியா? ஏன்னா நல்ல விஷயங்கள் தானே நம்ம கேட்க போறோம், தவறான விஷயங்கள் போது நம்ம கேட்கும் போது யோசிக்கிறோம், இதனுடைய விளைவுகளும் யோசிக்கணும். இப்ப நல்ல விஷயங்கள் செய்யும் போது அதுக்கு நல்ல விளைவுகள் தானே இருக்கும். அந்த விளைவுகளை நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணுவாங்க? யோசிச்சு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம நல்ல விஷயம் செய்யறோம் அப்படிங்கும் போது, அது நமக்கான விஷயம், சமூகத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அது என்ன பண்ணக்கூடாது? அது நம்முடைய உரிமையாவும் இருக்கு. அப்படிங்கும் போது அந்த உரிமையை கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு கொடுப்பாங்க. அடுத்து 6வது அப்பியர் கான்பிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது நமக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம கான்பிடென்டாவும் இருக்கணும். அதே நேரத்துல நம்முடைய டோன் எப்படி இருக்கணும்? அமைதியான முறையில ஒரு அக்ரெசிவ் பிஹேவியரா இல்லாம இருக்கிறதையும் நாம என்ன பண்ணிக்கணும்?
உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்களை அது பயமுறுத்துற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய ஐ கான்டாக்டும் சரி, நம்முடைய வாய்ஸும் சரி, ஒரு அமைதியான முறையில அவங்க ஒரு தைரியமான முறையையும் காட்டக்கூடியதா இருக்கணும் சொல்றாங்க. அடுத்து 7வது பாயிண்ட், நெகோஷியேட். நெகோஷியேட் தேவை இருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் என்னது ஓப்பனா பேசி சமரசம் செஞ்சுக்கலாம். மேபி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான மெசேஜஸ் அப்டேட்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அது என்ன பண்ணும், நல்லதா அமையும். அதுக்குன்னு அதையே செய்யணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெசேஜ நம்ம 2 பேரும் சமரசம் செஞ்சு பேசும்போது அழகான முறையில இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும், அந்த உறவு வந்து அழகான முறையில நீடிக்கும். அப்படிதானே? ஓகே, செய்யலாமா இனி செய்யல அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யலாம். ஓகே, சரி. இப்ப பவுண்டரிஸ் எப்படி அமைக்கணும் அப்படிங்கறத பாத்துட்டோம். பவுண்டரிஸ்னா என்னன்னு பாத்துட்டோம். இப்ப பவுண்டரிஸ் நம்ம அமைக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறது பார்க்கணும் தானே. இப்ப நம்ம வாழ்க்கையில முக்காவாசி பவுண்டரிஸ் இல்லாம போயிட்டு இருக்கோம். அதனால நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். இப்ப அந்த பவுண்டரிஸ் நம்ம அமைக்கும் போது என்ன பண்ணலாம், ஒரு அன்ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டாக்ஸிக்கா என்னாகும், அன்ஹெல்தி பவுண்டரிஸ், ஒரு எல்லைகள் ஒரு தப்பான விதத்திலே அந்த எல்லைகள் இருக்கும்போது, தெளிவில்லாத எல்லைகள் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டாக்ஸிக்கான அவங்களே சார்ந்து வாழக்கூடிய ஒரு கோடிபெண்டன்ட் டைனாமிக்ஸ உருவாக்கும். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப அந்த இடத்துல உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹெல்த்தியா கொண்டு வரும்போது அந்த 2 ரிலேஷன்ஷிப்பும் எப்படி ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா மாறும். அங்க ஒரு இடத்துல அன்ஹெல்த்தியாவே நடக்குதுன்னா அது விஷமமான ஒரு உறவா மாறிடும். அந்த உறவு நீண்ட நாட்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காது. சரியா? அடுத்து என்ன பண்ணலாம், கன்ஸ்டன்ட்லி ஒரிங் அபவுட். என்ன பண்ணுவோம், அடுத்து இந்த தெளிவில்லாத பவுண்டரிஸ் எல்லைகள் இல்ல அப்படின்னா, ஒரு சரியான எல்லைகள் இல்ல அப்படின்னா என்ன ஆகும், ஒருத்தவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம். அது வந்து என்ன ஆகும், நமக்கு ஒரு தீவிரமான ஒரு டென்ஷனையும் கவலையையும் கஷ்டத்தையும் கொடுத்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அதை பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். மகிழ்ச்சியா இருந்தா அது மகிழ்ச்சி, அது என்ன ஆயிரும், மகிழ்ச்சியான இருக்கும். அந்த விஷயம் இல்ல அப்படின் போது அந்த இல்லாத ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி யோசிப்போம். அப்ப என்னது, தேவையில்லாத கஷ்டங்கள் கவலைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது விஷயம் என்ன சொல்றாங்க, பீப்புள் வில் டேக் அட்வான்டேஜஸ் ஆஃப் யுவர் கைண்ட்னஸ் அண்ட் டைம். நம்ம இறங்கி இறங்கி போகும்போது என்ன பண்ணிடுவாங்க, நம்முடைய இரக்கத்தையும் மதிக்க மாட்டாங்க, அதுல அட்வான்டேஜ் எடுப்பாங்க, நமக்கு தான் நேரத்தையும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாமே அவங்களுக்கான செயல்களே செய்யற மாதிரி, நமக்குன்னு எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிறோம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நல்ல ஒரு விஷயங்களை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், இந்த தெளிவில்லாத உறவுகளுக்கு மத்தியில இருந்தோம் அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ நாம கொடுக்க மாட்டோம். நம்ம யாரோ, நமக்கு என்ன, நமக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்முடைய சுயமரியாதையை மத்தவங்க குறைக்கிறதுனால நமக்கே நம்ம மேல என்னது ஒரு மதிப்பு இல்லாம போயிரும். சரியா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரே இடத்துல முடங்கி போயிருவோம். அப்ப சரியான எல்லைகள் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து என்ன ஆகும், அந்த உறவுகளுக்கு இடையில ஒரு சரியான புரிதல் இல்லாததுனால, எல்லைகள் இல்லாததுனால ஈஸியா என்ன ஆயிரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உள்ள நுழைஞ்சிரும். அது சட்டுன்னு நுழைஞ்சு என்ன பண்ணிடும், மொத்தமா கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிரும். அப்ப என்ன பண்ணணும், ஏன்னா அங்க என்னது ஒரு தெளிவான எல்லைகள் இல்ல, ஒருத்தவங்க பேசுறத இன்னொருத்தவங்க கேட்கறது இல்ல, இல்லையா, இது நீங்க இப்படிதான் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நீங்க இதுதான் செஞ்சீங்க அப்படிங்கிறனா ஒரு தவறான எண்ணங்களும் வந்துரும். அந்த இடத்துல என்ன ஆயிரும், அந்த உறவுகள் வலு இழந்துரும். அடுத்த விஷயம், நம்ம இந்த பவுண்டரிஸ் இல்லாததுனால என்ன பண்ணிடுவோம், ஒரு தீவிரமான மன அழுத்தத்துக்கு உள்ளாகிருவோம். அந்த மன அழுத்தம் என்ன ஆயிரும், நம்முடைய உடலையே மொத்தமாக பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நம்முடைய தீராத ஒரு நோய்களை உண்டாக்கிரும் அப்படின்னு என்ன பண்றாங்க, டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. இப்ப கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னது, நிறைய பிரச்சனைகளை, உடல் சம்பந்தப்பட்ட வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், சரியே குணப்படுத்தவே முடியாத விஷயங்களை என்ன பண்ணிடும், கொண்டு வந்துரும். ரீசெண்டா ஒரு ஆக்ட்ரஸ் கூட நம்ம பார்த்திருப்போம், அவங்களுக்கு என்னது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் என்னது கிரானிக் ஸ்ட்ரெஸ்னால ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல நாம தான் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், நமக்கு எந்த உறவு கஷ்டம் கொடுக்குதோ அந்த உறவு கிட்ட ரொம்ப அழகான முறையில என்ன பண்ணணும், நம்மளுடைய சூழ்நிலையை எத்தி வைக்கணும்.
சரி செய்யணும். அதை எந்த அளவுக்கு சரி செய்ய முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மள என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நீ இதை செய்ய அப்படின்னா நம்மள டேக் இட் கிராண்டட் ஆக்கிடுவாங்க. ஒரு விஷயத்த இதுதான் நீ செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு மதிப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிரும் அந்த உறவுகள்ல. அடுத்து என்ன பண்ணுவோம், நம்முடைய வளர்ச்சி, பர்சனல் வளர்ச்சியை நம்ம விட்டுட்டு மத்தவங்களுடைய தேவைகளையே நம்ம விட்டுருவோம். நமக்கான விஷயங்கள் ஆயிரம் இருக்கும். அதையெல்லாம் போகாம அத பத்தி இந்த சிந்தனையே மைண்ட் கொண்டு வராது. மத்தவங்களுக்கு என்ன தெரியும், மத்தவங்களுடைய வேலை இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு போயிருவோமே தவிர நமக்கான விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம செய்யாமையே இருந்துருவோம். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும், சரி செய்யணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நாம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு அத நல்ல முறையில சரி பண்றதுக்கு நாம பார்க்கணும். அத ஒரு அழகான பேச்சுவார்த்தை மூலமா சரி பண்ணலாம். இல்லையா அதையும் மீறி போகுதா, நிறைய கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க. இத சரி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்படுறாங்க. அவங்களுடைய உதவிகளை நாடலாம். சரியா? அஃபர்மேஷன்ஸ் நமக்கு நாமே என்ன பண்ணிக்கலாம், தெளிவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களையும் ஒரு விஷயங்களை சொல்லி காட்டலாம். என்னென்ன சொல்லலாமா? நான் அன்பு எனக்கு வேணும், அன்பா என் கூட எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் கெஞ்ச தேவையில்லை. ஐ டோன்ட் ஹாவ் டு ப்ளீஸ் அதர்ஸ் டு பி லவபிள். நான் அன்பாக இருக்கணும், அன்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் இன்னொருத்தவங்க கெஞ்ச தேவையில்லை. அப்படிங்கிறத என்ன பண்ணும், உனக்குள்ளது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம், செல்ஃபா நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு பாசிட்டிவ் தாட், ஓகே ஐ எம் ஒர்த் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ள தோணும். சரியா? அடுத்து I have the power to speak when something does not feel right அப்படின்னு சொல்றாங்க. என்னைய சுத்தி தவறுகள் நடக்கும் போது அதை என்ன பண்ணலாம், எதிர்த்து பேசக்கூடிய, அதாவது எதிர்த்து தவறானது இல்ல, அதுக்கு முன்னாடி நின்னு இது தப்பு அப்படின்னு எந்திரிச்சு நின்று பேசக்கூடிய ஒரு உரிமை எனக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், சொல்லிக்கணும், அதை செய்யணும். ஏன்னா எல்லோருக்குமே கடமை. தவறுகள் உங்களை சுற்றி நடக்கும் போது, அநீதி நடக்கும் போது, அநியாயம் நடக்கும் போது கேள்வி கேட்கறது எல்லாருக்குமே கடமை தானே, எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குதானே. அதை யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியுமா? இதெல்லாம் அவரவர்களுக்கான உரிமை. அதை நாம என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அன்பு அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே தப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம், இந்த எல்லைகள் அது அன்பை வச்சுட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம அவங்களுக்கு அப்படின்னு சரணடைஞ்சிரும், இல்ல அவங்க நமக்குன்னு சரணடைஞ்சிடறாங்க. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் நம்ம வைக்கும் போது, உனக்கு இது எனக்கு இது, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒண்ணு சரி பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம இருக்கும்போது அந்த இடத்துல அழகான ஒரு விஷயங்கள், அந்த உறவு வலுப்படும். இனிமே ஃபுல் ஆகாதீங்க சிஸ்டர். சரிங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, ரெண்டு பேருமே தெளிவா பேசுங்க. எந்த உறவுகளை நீங்க இந்த மாதிரி ஃபுல் ஆகணும், நம்ம முட்டாள ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க இனி பேசலாம். இல்லையா? ஒரு அழகான சந்தர்ப்பம் தானே நம்ம மாத்திக்கிறதுக்கு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து என்னது, எப்படி மத்தவங்க அவங்களுக்கு நீதி நியாயம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கும் நீதி நியாயம் வேணும்னு நான் நினைக்கிறேன். இது தவறு கிடையாது. எனக்கான நீதி எப்படி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது எப்படி மத்தவங்க நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அப்படிங்கறது என்ன பண்ணணும், நமக்கு புரிய வைக்கணும். நீ அநியாயம் செய்யல, அநியாயமாலாம் நீ கேட்கல, உனக்கான நீதியை தான் நீ கேட்கிற, அதே தான் மத்தவங்க அவங்களுக்கு நடக்கும்போது கேட்கறாங்க அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். சரியா? அடுத்து என்ன பண்றான், என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய உணர்ச்சிகளும் மதிப்பு இருக்கு. இது எனக்கு மதிப்பு இல்லாம இல்ல, என்னுடைய உணர்வுகளுக்கும் என்னுடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு புரிய வைக்கலாம். நாம புரிய வைக்கும் போது நம்முடைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் என்னது, ஓகே சரியாதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வரும். சரியா? நினைக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, எனக்காக என்னைய சுத்தி அநியாயம் நினைக்கும் போது மத்தவங்க யாரும் பேசலன்னா பரவாயில்ல, நான் பேசுவேன். எனக்கான இடத்தை, எனக்கான அங்கீகாரத்தை நான் தான் தேடணும். அப்ப அந்த இடத்துல நான் பேசுவேன் அப்படிங்கறது என்ன பண்ணலாம், தைரியமா நமக்காக நம்ம தான் பேசி ஆகணும். சரியா? அந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கும்போது யாரும் எதுவும் நினைப்பாங்களோன்னு பயந்து போனா நமக்கான விஷயம் நமக்கு கிடைக்காமலே போயிரும். சரியா? அப்ப இத செய்யலாமா? மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன்.
நமக்கு என்னது இந்த எல்லைகள், நம்ம எல்லைகள் அமைக்கிறது, இந்த பவுண்டரிஸ் நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இல்லீகல் கிடையாது, குற்றம் கிடையாது. இது நமக்கான உரிமை. நம்முடைய உரிமையில யாருக்கும் கை வைக்க உரிமை இல்ல. சரியா? அவங்களுக்கு அவங்கவுங்க உரிமை. அதே போல நமக்கும் நமக்கான உரிமைகள் இருக்கு. நம்முடைய மார்க்கம் சரி, நம்முடைய சொசைட்டியும் சரி நமக்கு அதை கொடுத்திருக்கு. அப்படிங்கும்போது நாம என்ன பண்ணக்கூடாது, நமக்கான எல்லைகள் அமைக்கிறதுல குற்றமா நினைக்க கூடாது. சரியா? இருக்கலாமா? அப்ப இதுக்கப்புறம் இந்த இந்த விஷயங்கள் லாஸ்டா நம்ம கொடுத்த ஒர்க் ஷீட்டை திருப்பி நீங்க செய்யும் போது என்ன பண்ணலாம், நிறைய மாற்றங்கள் இருக்கும். நீங்க முதல்ல செஞ்ச அந்த எண்ணங்களுக்கும் இப்ப நீங்க திருப்பி அந்த ஒர்க் ஷீட்டை பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கும் என்னது, நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அகைன் அந்த ஒர்க் ஷீட் வைக்கவா? ஓகே, அந்த ஒர்க் ஷீட்டை நான் திருப்பி வைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் இல்ல அந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, திருப்பி ஃபில் பண்ணி பாருங்க. இந்த செஷனுடைய முடிவுல நீங்க ஆரம்பத்துல நீங்க ஒர்க் ஷீட்டை நீங்க கொடுத்ததுக்கும் இப்போ ஒர்க் ஷீட்ல நீங்க எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வேறுபடும். நீங்க இப்ப என்ன பண்றீங்க, ஸ்ட்ராங்கா உங்களுடைய எல்லைகளுக்கு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிருப்பீங்க. கண்டிப்பா அப்படிதான் நம்புறேன். அப்படிதானே? எல்லைகள்னா என்ன, எல்லைகள் அமைக்காததன் விளைவுகள் என்ன, எல்லைகள் அமைச்சா எந்த மாதிரியான இன்புட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த ஷரீஃபா சிஸ்டருக்கும் உங்க இவ்வளவு நேரம் அழகான முறையில எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த உங்க எல்லாருக்கும் மிக ரொம்ப நன்றி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ரொம்ப அழகா தெளிவா ஒரு உறவுல எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்கறது அவசியம், புரிதல் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்தந்த சூழ்நிலையில நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அது கஷ்டமா தான் இருக்கும். அது ரொம்ப அழகா புரிய வச்சுங்க. தேங்க்யூ சோ மச். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா அருளும் புரியட்டும். அழகான ஃபீட்பேக். யாரெல்லாம் ஷேர் பண்றீங்க, கொஞ்சம் யாராச்சும் 2 பேர் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க, டைம் ஆயிடுச்சு. இன்ஷால்லா ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எப்படி எல்லார்கிட்டையும் பேசணும், எப்படி எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அல்ஹம்துலில்லாஹ் செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மிகவும் சிறப்பான பதிவு இன்னைக்கு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தேவைப்பட்ட ஒவ்வொரு உரிமைக்காகவும் அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி நிற்காம நாம அதற்கு ஒரு பவுண்டரிய ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாவும் நிறைவாகவும் இருக்கு. அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான நன்மைகளையும் நற்கூலியையும் அதிகமாக்கி தருவானாக. ஏன்னா இன்னைக்கு லைஃப்ல அன்புங்கிற ஒரு விஷயத்தால அடிமையாய் கிடக்கக்கூடிய சமுதாயத்தை இன்னைக்கு நம்மளால நிறைய பார்க்க முடியுது. அதுல ஒரு அடிமை நானும் கூட. இப்போதான் சில விஷயங்கள் நமக்கே புரியுது. நீங்க சொன்ன அந்த கருத்துக்களை நான் அதிகமாவே ஆமோதிக்கிறேன். அல்லாஹ் இனி என்னுடைய வாழ்க்கையில சிறப்பை ஏற்படுத்தி தருவான்னு நான் முழுமையா நம்புறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரா சிஸ்டர். கண்டிப்பா உங்களுடைய விஷயங்களை சரி செய்வான் அப்படின்னு நாமும் நம்புறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் நிறைய நுஹா சிஸ்டருக்கு துவா செய்யுங்க. அல்லாஹ் அவங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் சிறப்பாக்கி வைக்கணும். அவங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் எல்லாமே அல்லாஹ் கபுலாக்கி வைக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தருடைய ஹாஜத்துக்குமே அல்லாஹ் கபுலாக்குவான் நிச்சயமா. இவ்வளவு நேரம் அழகா பொறுமையா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா. தேங்க்யூ சோ மச் ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.